ஸ்னேகா வந்து வீட்ல மிரட்டிட்டு போன விஷயத்த அன்னபூர்ணி சிவா கிட்ட சொல்றாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "அவ எப்படி வீட்ல வந்து எல்லாத்தையும் மிரட்டிட்டு போகலாம்? அவள நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சிவா நேரா ஸ்னேகா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு, "என்ன நீ வீட்ல வந்து எல்லாத்தையும் மிரட்டிட்டு போயிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ஸ்னேகாவ அடிக்கிறாங்க. உடனே ஸ்னேகா இருந்துகிட்டு, "என்ன சிவா? என்ன மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன. ஆனா உங்க பெரியம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, சுவாதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்ட போலக்கே. உனக்கும் சுவாதிக்கு நிச்சயதார்த்தம்லாம் நடந்துருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? என்ன தவிர வேற யார் கூட நீ சேர்ந்து வாழணும்னு நெனச்சாலும் நான் விடவே மாட்டேன்" அப்படின்னு ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க சிவா இருந்துகிட்டு, "ஏய்! அது எங்க பெரியம்மா எடுத்த முடிவு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அதுக்காக எங்க வீட்டுக்கு வந்து நீ வந்துட்டுல எல்லாத்தையும் மிரட்டிட்டு போவியா? அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நெனச்சிட்டு இருக்கியா?" அப்படின்ட்டு சிவா சொல்றாங்க. உடனே சினேகா, "இங்க பாரு, நீ சுவாதிய கல்யாணம் பண்ணாலும், சிந்துவ மனைவியா ஏத்துக்கிட்டு வாழணும்னு நெனச்சாலும், நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன தவிர வேற ஒருத்தி உன் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தா, அவள நான் உயிரோடவே விட மாட்டேன். அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ" அப்படின்னு சினேகா சொல்றாங்க. "ஏய்! நீ இப்படி மிரட்டுறதுக்குலாம் நான் பயந்துகிட்டு இருப்பேன்னு நெனச்சிட்டு இருக்கியா? சுவாதிய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க பெரியம்மா முடிவு பண்ணாங்க. ஆனா, எனக்கு சுவாதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அது எனக்கு எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? சிந்துவ மனைவியா நான் ஏத்துக்கிட்டதுனால தான். சிந்து கூட தான் சேர்ந்து வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இத யாராலயும் மாத்த முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சினேகா, "சிந்து கூட நீ எப்படி சேர்ந்து வாழ்றன்னு நானும் பார்க்குறேன். உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோடி. என்னையும் சிந்துவையும் யார் நெனச்சாலும் பிரிக்கவே முடியாது. இத்தன நாளா நான் எல்லாருக்கு முன்னாடியும் அமைதியா இருந்தேன். ஆனா, இனிமேல் அமைதியா இருக்க மாட்டேன். யார் முன்னாடியும் சிந்துவ விட்டுக் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. உடனே சினேகா, "பார்க்கலாம். நீங்க எப்படி 2 பேரும் சேர்ந்து வாழ்றீங்கன்ட்டு" கெ சினேகா சொன்னதும், அந்த இடத்துல சிவா பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.